அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும், ஒரு குருவாக இருந்து இயங்கணும் அப்படிங்கிற செயல்பாடு தான் நம்மளுடைய மீனராசியோட செயல்பாடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மீனராசி பல பேருடைய சுமையை சுமக்கும் சுமைதாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புண்டு. பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிக்க வாய்ப்புண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். 2.5 வருஷமாக பதவிக்காக காத்திருக்கேன், 5 வருஷமாக காத்திருக்கேன், 10 வருஷமாக காத்திருக்கேன், எத்தனை வருஷமாக காத்திருங்க, 10ஆம் இடத்த குரு பார்க்காருங்க, சனியும் சேர்ந்து பார்க்காருங்க, உறுதியாக பதவி உயரும். திருமணம் சம்மந்தப்பட்ட உள்ள தடை விலக போகுது. திருமணம் உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குங்க, உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றவங்க சுமையை சுமந்தது போதும், மற்றவங்களுக்காக நீங்கள் பாதம் போல தாங்கினது போதும், உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் இனிமேல் உழைக்காருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என கூறிக்கொண்டு மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற டோட்டல் சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது. மீனராசி அப்படின்னே 11 ராசிகளை தூக்கி சமைக்கக்கூடிய செயல்பாடு உங்கள்கிட்ட உண்டு. எல்லாரையும் எப்படி சமாளிக்கணும், அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும், ஒரு குருவாக இருந்து இயங்கணும் அப்படிங்கிற செயல்பாடு தான் நம்மளுடைய மீனராசியோட செயல்பாடாக இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடல் பகுதியில் பாதத்தை குறிக்கும். பாதத்தை தான் 12ஆம் இடம் குறிக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் மீன ராசிக்காரங்க தான் தூக்கி சமைப்பாங்க, குடும்பத்தை தூக்கி சமைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா பொறுப்புகளையும் மீன ராசிக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு கம்பெனியில் மீனராசிக்காரங்க வேலை பார்க்குறீங்கன்னா மற்ற 11 ராசிக்காரங்க வேலையை நீங்கள் ஒரு ஆள் செய்வீங்க. அந்த 11 ராசிக்காரங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக அதுக்கு தீர்வு கொடுப்பீங்க. அதை பாதமாய் சமைப்பீங்க. அதை உங்களுடைய ஒரு பாரமாக இல்லாமல் பாதமாக சமைப்பீங்க. அதான் உங்களுக்கு பாதம் என்ற பகுதியை கொடுத்துருக்காங்க. மனிதனுடைய உடல் பகுதியில் நம்மளுடைய மீனராசிக்கு தான் பாதம். அந்த பாதம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராலும் நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அடிப்பாதம் இல்லை என்றால் யாராலையும் நடக்க முடியாது. கட்டையை வச்சு தான் நடக்கணும். கட்டைக்கு கூட பாதம் வேணுங்க, புரியுதா? இப்போது ஒரு கால் செய்கிறாங்க, செயற்கை கால் செய்கிறாங்கல்ல, அதுலேயும் பாதம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மீன ராசி பல பேருடைய சுமையை சுமக்கும் சுமைதாங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது பொதுவாக சொல்லிட்டோங்க, கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனையை சொல்லணும்னா அவ்வளோ பிரச்சனைங்க. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷத்தை கடந்துட்டோம். இப்போ 2.5 வருஷம் நம்ம ராசிக்குள்ளேயே வந்திருக்காரு. அப்போ பிரச்சனையா அப்படின்னா மீன ராசியில் யாரெல்லாம் 30 வயதுக்கு மேலே கடந்துட்டீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக கிடையாது. ஓகேவா? ஸோ சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை செய்ய போகிறாங்க. ராகுகேது பகவானும் செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ கடந்த காலங்களில் உறவுகள் பிரிந்தது, நட்புகள் பிரிந்தது, பொருளாதாரத்தில் பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இல்லை, போராட்டம் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற, கவலைப்பட்டு கொண்டு போராடி கொண்டு இருக்க மீனராசி என்பதாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக நான் சொன்ன அத்தனை விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் என்பது உண்மை. ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை குரு பகவானும் கொடுக்காரு, சனி பகவானும் கொடுக்காரு, ராகுகேது பகவானும் கொடுக்க போகிறாங்க. ஸோ யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க இல்லை நீங்கள் வருத்த போகிறீங்களோ அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேருவாங்க. யாருக்காக நீங்கள் அதிகமாக ஏங்குறீங்களோ, வந்தால் நல்லாயிருக்கும், இவங்களால் நம்ம ஒரு உண்மையான ஆக்டிவிட்டீஸை இழந்துட்டோம், ஸோ நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், அவங்க உங்களை தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்க. குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புண்டு. பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிக்க வாய்ப்புண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கட்டாயம் உண்டு. ஏன்னா குரு பார்வை, அதாவது உங்கள் ராசியில் உட்காந்துருக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்காரு. ஓகேவா? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்காரு. இங்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்காரு. சனி குரு இந்த 2 பார்வை வாழ்க்கையில்
பதவி உயர்வை உறுதியாக பதவி உயர்வை கொடுக்கும். 2.5 வருஷமாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன், 5 வருஷமாக காத்திருக்கேன், 10 வருஷமாக காத்திருக்கேன், எத்தனை வருஷமாக காத்திருங்க. 10ஆம் இடத்த குரு பார்க்காருங்க, சனியும் சேர்ந்து பார்க்காருங்க, உறுதியாக பதவி உயர்வுங்க. டெஃபினெட்லி பதவி உயர்வு. தடைகள் எல்லாம் நீங்கிடும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சாதாரண ஒரு உங்களுடைய வேலைக்கு 1% கூட செயல்படுத்தாத நபர் போய் உட்காந்துருக்காரு, நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அவருக்கு டீப் ப்ரொமோட் கொடுத்து உங்களை உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா உங்களை அவரை விட அடுத்த போஸ்டிங் உட்கார வைப்பாங்க. கவலைப்பட வேண்டாம், கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராசியில் சனி பகவான் உட்காந்துருக்காரு, அப்போ என்ன இது பிரச்சனை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. ராசியில் சனி பகவான் உட்காந்துருக்கனால நீதியாக நேர்மையாக நடந்துக்கோங்க. யாராவது தவறான பாதைக்கோ தவறான வேலைக்கோ உங்களை ஒரு கூட்டு போகணுன்னு முயற்சி எடுத்தாங்கன்னா கட்டாயமாக போயிடாதீங்க. வேலை கிடைக்கிறதுக்காக இல்லியல் மூலமாக, அதாவது பணம் கொடுத்து வாங்கிடலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு வாங்கிடலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரைம் வாஷ் பண்ணாங்கன்னா தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் செய்யாமல் நேர்மையாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். அதே போல் ஒரு தடவை முயற்சி எடுத்துட்டீங்க, ஸோ அந்த முயற்சி எடுக்கும்போது சின்னதாக ஒரு சர்க்கிள் வருது, ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பார்க்கறனால சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு குரு பார்வை, உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களை 10ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எப்படியாவது இறை அருள் மூலமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். திருமணம் சம்மந்தப்பட்ட உள்ள தடை விலக போகுது, திருமணம் உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குங்க, கடன் பிரச்சனை மீள் வேணாம் என சொல்லுங்கள். மீனராசிக்காரர்களாகிய நாங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. சரியா? இவனால் நீங்கள் வாங்கின கடன் தேவையில்லாத கடனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீள்வீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த நபர் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிக்கோன்னு சொல்லி சொல்லுவார். இது உண்மை. புதிதாக கடன் வாங்கலாமா? நான் கடன் வாங்க முயற்சி எடுத்துக்கிருக்கேன், வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்லுவேன், ஒன்று படிப்புக்காண்டி வாங்குங்க. உங்கள் குழந்தை படிப்புக்காண்டி இல்லை உங்களுடைய மேற்படிப்புக்காண்டி கட்டாயமாக கடன் வாங்க, கடன் சுமை பெருசாக வராது. அல்லது வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுத்திங்கன்னா கடன் வாங்குங்க. இந்த ரெண்டுமே உங்களை அங்கீகரிக்க செய்யும் போல். இதை தவிர்த்து ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறேன், அனாவசியமாக யாருக்காக வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம். செஞ்சுட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், போதும். சரியா? மற்றவங்க சுமையை சுமந்தது போதும், மற்றவங்களுக்காக நீங்கள் பாதம் போல் தாங்கினது போதும். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் இன்னுமே உழைக்க ஆரம்பிங்க. உங்கள் வீட்டுக்காரமாக கூட சொல்லியிருப்பாங்க அப்படிம்பாங்கல்ல, மீனராசிக்காரங்க வீட்டுக்காரமாக கூட சொல்லுவாங்க, ஏங்க போதுங்க, உங்கள் அண்ணன் தம்பிக்காண்டி, உங்களுடைய நண்பனுக்காண்டி, உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்காண்டி நீங்கள் உயிரை கொடுத்து செஞ்சது போதும், இனிமேல் எங்களுக்காண்டி பாருங்கள், உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இனிமேல் அதை கூட நீங்கள் காதில் வாங்காமல் அவங்களுக்காண்டி நிறையா செஞ்சுருக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காண்டி உழைங்க, உங்கள் குழந்தைகளுக்காண்டி உழைங்க, உங்கள் குழந்தைகளுக்குடைய நலனுக்காண்டி போராடுங்க. ஸோ அதற்காக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. யாரையும் நம்பி அதிகமாக ஏமாந்துட வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க. கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என கூறிக்கொண்டு, ஸோ இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடைக்க மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறிக்கொண்டு, பொது பலன்கள் இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு பொது பலன்களே. 20% உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக தெளிவாக குறிப்பிட காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் மீன ராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.